இயல்புலி கோலோச்சி மன்னவ நாட்ட பெயலும் விளையுணும் தொக்கு நீதி வலுவாமல் ஓர் அரசு நாட்டில் இருக்குமேயானால் அது பருவ காலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் எழிலன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் முத்தமிழறிஞரோட மருத்துவர், அவரோட இரவு நேர மருத்துவர். அவரின் சமூக நீதி கொள்கையால் மருத்துவம் பயின்று அந்த மருத்துவத்தை சிகிச்சை அளித்த வாய்ப்பு என் வாழ்நாள் பெருமிதம். இரவு பாடசாலையில் அவர் எனக்கு பரிசாக கொடுத்த பல புத்தகங்கள் ஒரு அரிய புத்தகம் சோஷியோ பொலிட்டிக்கல் பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர். இந்த புத்தகத்தை படிக்கும்போது முத்தமிழரின் கலைஞர் வள்ளுவத்தின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்துள்ளார் என்ற உண்மை தெரிய வரும். ஆம், திராவிட தத்துவத்துக்கும் வள்ளுவத்துக்கும் மையப்புள்ளி முத்தமிழறிஞர் கலைஞர். சீக்கியர்களோட புனித கோயிலுக்கு முத்தமிழர் கலைஞர் செல்கிறார். அந்த சீக்கியர்களோட முத்தமிழ் கலைஞர் செல்லும் போது குருநானக்கின் படிப்பை பார்க்கிறார், வழிபாட்டை பார்க்கிறார். அங்கே மனு தர்மம் கிடையாது, மனு சாஸ்திரம் கிடையாது, அங்கே ஒரு சமத்துவ நெறி இருக்கிறது. இந்த மையப்பகுதியில் வள்ளுவர் கோட்டத்தை அமைக்க முடிவெடுத்து இன்று 1000 விளக்கு தொகுதியில் குப்பை கிடமாக இருந்த பகுதியை வள்ளுவர் கோட்டத்தை தட்டெழுப்பிய முத்தமிழர் கலைஞர் அந்த வள்ளுவர் கோட்டத்தில் சர்வதேச இன்டர்நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் வள்ளுவர் ஸ்டடீஸ் என்ற அமைப்பு உருவாக்கப்படுமா என்று தாங்கள் வாயால கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டினுடைய சிற்பி கலைஞர் என்பதற்கு பல்வேறு அடையாளங்கள் எல்லாம் இங்கே பட்டியலிட்டு காட்டினார்கள். இப்பொழுது கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதை முதலமைச்சருடன் கலந்து பேசி வருங்காலங்களிலே அது கொண்டு வருவதற்கு அந்த அரசு முயற்சி எடுக்கும். விநாயகன் 45 மாண்புமிகு உறுப்பினர் திரு ஆ. கிருஷ்ணசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய தொகுதியில் வெள்ளியூரில் கால்நடை மருந்தகத்துக்கு 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கி தந்து அந்த கட்டிடப் பணிகளை தொடர்வதற்காக நிதி ஒதுக்கிய மாண்புமிகு அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோலவே இன்றைக்கு எல்லாபுரம் ஒன்றியம் செம்பேடு கிராமத்தில் சுமார் 5000 கால்நடைகள் இருக்கிறது. செம்பேடு கிராமத்தில் ஒரு கால்நடை மருந்தகமும் கிளை மருந்தகமும் ஏற்படுத்தி தர முடியுமா என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் கேட்டு அறியாமல். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கிராமத்தினுடைய பொருளாதாரம் வளர்வதற்கு மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் ஆணைகள் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்கின்ற அந்த பணிகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று செய்து தருவோம் என்ற நிலைகளை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன். நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றின் மீது பதில் உரை மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். திராவிட மாடல் அரசை தலைமையேற்று வழிநடத்தி வரும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வகுத்து தந்த பாதையில் பயணித்து இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கியமான அம்சங்களை மீண்டும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். இந்த அரசுக்கென்று ஒரு மாபெரும் தமிழ் கனவு ஒன்று உள்ளது. அதன் அம்சங்களை முன்வைத்துத்தான் நாங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையை தயாரித்திருக்கிறோம். நிதிநிலை அறிக்கையிலே குறிப்பிட்டு சொன்னதைப் போல சமூக நீதி, கடைக்கோடி தமிழர் நலன், உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், மகளிர் நலம் காக்கும் சமத்துவ பாதை, பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் என்கின்ற இலக்குகளை அடிப்படையாக கொண்டு நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் அடிப்படைதான் சமூக நீதி என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் மிக நன்றாக அறிவார்கள். அந்த சமூக நீதி தத்துவம்தான் இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய ஒவ்வொரு பக்கத்திலும் பிரதிபலித்திருக்கிறது. கடந்த 100 ஆண்டு காலமாக தமிழ்நாடு செயல்படுத்தி வரும் மகளிர் நலன் காக்கும் முன்னோடி திட்டங்களின் முத்தாய்ப்பாக 1,15,00,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 13,720 கோடி ரூபாய் நிதி இந்த ஆண்டிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றவுடன் முதல் கையெழுத்திட்ட 5 கோப்புகளில் ஒன்று விடியல் பயணத் திட்டமாகும். இத்திட்டத்தின் மூலமாக இதுவரை 440 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்திற்காக அரசு இந்த வருடத்திற்கு 3050 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறது என்று இந்த திட்டத்தினால் பயன்பெறும் பெண்கள் ஒவ்வொருவரும் மாதம் 900 ரூபாய் சேமிக்கிறார்கள் என்பதுதான் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமை. பெண்களுடைய உயர்கல்வி பெறுவதற்கான மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டத்திற்காக 370 கோடி ரூபாய், அதிலே பயன்பெறுவோர் எண்ணிக்கையோ 2,73,000.
இதன் மூலமாக புதிய கல்லூரியிலே சேர்ந்திருக்கக்கூடிய மாணவிகளுடைய எண்ணிக்கை 34,460. பள்ளிகளுக்கு புதிய வகுப்பறைகள் கட்டிட 1000 கோடி ரூபாய் இந்த அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 15,000 திறன் மிகுந்த வகுப்பறைகள் கட்ட 300 கோடி ரூபாய். அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கையை அதிகமாக்கும் வகையில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் மூலம் 28,749 மாணவர்கள் அவருடைய முழு கல்வி செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ள 511 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. புதுமை பெண் திட்டத்தைப் போலவே அரசு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ் புதல்வன் திட்டத்திற்காக 360 கோடி ரூபாய். இந்த புதிய வறுமை ஒழிப்பு திட்டத்தில் ஆதரவற்றோர், ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள், மனநலம் குன்றியோர், மாற்றுத்திறனாளிகள் கொண்ட குடும்பத்திற்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு உரிய உதவிகள் எல்லா வகையிலும் வழங்கப்படும். புற உலக சிந்தனையற்ற மதியிறுக்கம் கொண்டவர்களுக்கு 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்திறன் மையம் அமைக்கப்படும் என்கின்ற அறிவிப்பு இன்று நாடு முழுவதும் மிகப்பெரிய பாராட்டை பெற்று வருகிறது. முதலமைச்சருடைய ஆலோசனைப்படிதான் திருநங்கையாக இருக்கக்கூடியவருடைய கல்லூரி படிப்பு முழு கல்வி செலவையும் அரசே ஏற்கும் என்ற அந்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. கனித்தமிழ் மாநாடு நடத்தி புதிய மென்பொருள் தொழில்நுட்பம் உருவாக்க உரிய நிதி இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பசுமை வழி பயணத்தை செம்மைப்படுத்திட, பசுமை ஆற்றல் உருவாக்கிடவும், கடற்கரைகளை பாதுகாத்து நீதல் மீட்சி இயக்கம், கான்கிரீட் கட்டடங்களிடையே பசுமை பரப்பை உயர்த்திட நகர்ப்புற பசுமை இயக்கம், அடையாறு நதியை சீரமைப்பதற்கு மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் நதிக்கரை மேம்பாடு, நீலக்கொடி கடற்கரைகள், மின் பேருந்துகள் என பசுமை முயற்சிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சென்னை மட்டுமின்றி தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் சாலைகள், உயர்மட்ட பாலங்கள், புதிய குடிநீர் திட்டங்கள், வடசென்னை வளர்ச்சிக்கான சிறப்பு நிதி, 3000 புதிய பேருந்துகள் என தொலைநோக்கு திட்டங்கள் பலவும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. புதிய தொழில் வளர்ச்சியை உருவாக்கிட சிட்கோ நிறுவனங்கள் மூலம் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜவுளி தொழிலை நவீனமாக்க ஒரு திட்டம், அந்த தொழில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல தொழில்நுட்ப ஜவுளி குறித்த ஒரு புதிய திட்டமும் கொள்கையும் இப்போது இந்த மாமன்றத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பழங்குடியினர் மொழியிலையும் பாதுகாக்க ஒரு திட்டம் மிக சிறப்பான வகையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாட்டிலேயே முதன்முறையாக ஆதி திராவிட பெருமக்களுக்கு கான்கிரீட் வழங்கியது முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் வழங்கினார். 1970 முதன்முறையாக குடிசை மாற்று வாரியத்தை அவர் வழங்கினார். 2010 கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் வந்தது. 14 வருடங்கள் கழித்து அந்த தந்தையின் கனவை இன்றைக்கு மகன் நிறைவேற்றுகிறார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் குடிசை இல்லாத அந்த தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு கலைஞருடைய கனவு இல்லம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் தான் மாணவர்களின் நலனை கொண்டு நாட்டிற்கே முன்னோடி திட்டமாக இந்த காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி வரலாற்றிலே முத்திரை பதித்திருக்கிறார். நம்முடைய அரசு மிக்ஜாம் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களில் உள்ள 25 லட்சம் குடும்பங்களுக்கு தலா 6000 ரூபாய் என 1486 கோடி ரூபாயை நிவாரணமாக கொடுத்திருக்கிறது. அதேபோல் மெட்ரோ ரயில் திட்டம் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2ஆம் கட்டம் நம் நாட்டிலேயே ஒரு மாபெரிய கட்டமைப்பு திட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. 2011-12ஆம் ஆண்டில் 16,336 கோடி ரூபாயாக இருந்தது. 2021ஆம் ஆண்டில் 33,068 கோடி ரூபாயாக அது இருக்கிறது. 3 ஆண்டுகளில் மூலதன செலவை 26,613 கோடி ரூபாய் நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்பதை இந்த அவைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஒரு வரலாற்றை நான் இந்த மாமன்றத்தில் பதிய வைக்க விரும்புகிறேன். ஐரோப்பாவிற்கு வெளியே அச்சடிக்கப்பட்ட முதல் தமிழ் நூல் தமிழிலே தான் வெளிவந்தது. இந்த நூல் வெளிவருவதற்கு உதவியாக இருந்தவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டின் தூத்துக்குடியைச் சார்ந்த 3 தமிழர்கள். அவர்களது பெயர் வின்சென்ட் நாசரேத், ஜோர்கே கார்வெல்லோ, தோமே டி குருசே. இந்த 3 தமிழர்களுடைய முயற்சியால் தான் 1554ஆம் ஆண்டு ஒரு முதல் தமிழ் நூல் வந்திருக்கிறது. எனவே தான் இந்த வரலாற்று பின்புலத்தில் தான் தமிழுக்கான முதல் அச்சு முதற்கொண்டு அரிய ஆவணங்கள் மின்பதிப்பு செய்ததற்காக அரசு நிதியினை ஒதுக்கியிருக்கிறது. இந்த ஆட்சியிலே மாண்புமிகு முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஆட்சி எல்லா வகையிலும் நிறைந்திருக்கக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இந்த நாட்டினுடைய நிதி வளத்தையும் இந்த நாட்டினுடைய இயற்கை வளத்தை மேம்படுத்தி செயல்படுத்தும் என்பதை நான் தெரிவித்து என்னுடைய பதிலுரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சென்ற ஆண்டு நடைபெற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர்கள் பழுதடைந்த ஆதி திராவிடர் பழங்குடியினர் பள்ளி கல்லூரி விடுதிகளை பராமரிக்க நிதி ஒதுக்கப்படும் என்று அறிவித்தார்கள்.
மாணவர்களின் எண்ணிக்கையும் தேவையும் கருத்தில் கொண்டு சிறப்பு பராமரிக்கல் மேற்கொள்ள 521 ஆதி திராவிடர் மற்றும் 15 பழங்குடியினர் விடுதல் கண்டறியப்பட உள்ளன. வரும் கல்வியாண்டு தொடங்கப்படுவதற்கு முன்பாகவே 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேறும் என்பதை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். முதலிபாளையம் மற்றும் ஈங்கூர் தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள தொழிற்கூடங்களை நவீன கட்டமைப்பு வசதியுடன் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாவட்ட அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள் என மக்கள் அதிகம் கூடும் 100 தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் சிறிய நூலகங்கள், படிப்பகங்கள் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அமைக்கப்படும். மின் விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு இல்லாத விபத்துகளுக்கு 1.5 லட்சம் முதல் 3 லட்சம் வரையிலும், உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய விபத்துகளுக்கு ரூபாய் 10 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. மாண்புமிகு வேளாண்மை நிதிநிலை அறிக்கை மீது பதிலுரை மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாழ்பட்டு கிடந்த தமிழ் நிலத்தை பண்படுத்துவதற்கு நினைவு கூர்ந்து எனது பதிலுரையை தொடங்குகிறேன். சமுதாய மேடு பள்ளங்கள், வேற்றுமை ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாக 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தமிழ் நிலம் இருந்தது. கொடூரமான உயிர் கொல்லிகளும் இருந்தன. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், இந்த நால்வரால் வளர்ந்ததுதான் தமிழ் நிலமாகும். இந்த நால்வரையும் வணங்குகிறேன். கடந்த 3 வேளாண் நிதி அறிக்கை கிட்டத்தட்ட 1311 விவசாயிகளை சந்தித்து அவருடைய குரலை கேட்டு அவருடைய கோரிக்கைகள் 1267 கோரிக்கைகள் வைத்தார்கள். இப்போது மகளிர் திட்டத்தின் மூலமாக 1,15,00,000 மகளிருக்கு இந்த உரிமை தொகை வழங்கப்படுகிறது. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நெல் விலை என்னாச்சுங்கிறாங்க. ஆக சன்னேரத்துக்கு 70லேருந்து 107 ரூபாயாக உயர்த்தி கொடுத்து அதனால் அதிக விவசாயிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மோட்டார் நகலுக்கு 50லேருந்து 82 ரூபாயாக ஒரு டன்னுக்கு இங்கே ஒரு குவிண்டாலுக்கு வழங்கப்படுகிறது. இங்கே கரும்பு விலை உயர்வு 2,750லேருந்து 2,900 அளவுக்கு இருந்தது. 3,50,000 விவசாயிகளுக்கு 624 கோடி ரூபாய் கரும்பு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு டன்னு கரும்புக்கு 215 ரூபாய் இங்கே அரசு அங்கே இந்த ஆண்டு நேற்றிலிருந்து அது பணம் வழங்கப்படுகிறது. முதல்வர் பொறுப்பேற்ற 3 ஆண்டு காலத்தை விவசாயிகள் ஏற்பட்ட வறட்சி, புயல், திடீர் புயல், திடீர் மழை, இது போன்ற மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 940 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக தூத்துக்குடியோடு இங்கே நிவாரணம் வழங்கப்பட்டாச்சு. விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 12,58,000 விவசாயிகள் இங்கே 940 கோடி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 2 ஆண்டு காலத்தில் 2 லட்சம் அளவுக்கு அங்கே மின் இணைப்பு கொடுத்து வழங்கி விவசாயிகள் வாழ்வாதாரத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். ஆக இப்போ புதிய திட்டமாக முதலமைச்சர் மண்ணுயிர் காப்போம் 206 கோடியிலே இந்த திட்டம் துவங்கப்படுகிறது. 1.19 லட்சம் மெட்ரிக் டன் ஆக 83,386 விவசாயிகளிடமிருந்து விலை ஆதரவு திட்டத்தின் கீழ் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக 4,436 கோடி இழப்பீடு தொகை 25 லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதை பெருமையுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கேரள வாடல் நோயை ஒருங்கிணைந்த நோய் வேளாண்மை மூலம் கட்டுப்படுத்தலாம். இதனை கட்டுப்படுத்த தனியாக 1,15 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 250 ஏக்கர் வயல் விளக்க திடல் அமைக்கப்படும். இந்த அளவுக்கு வாய்ப்பளித்த சபாநாயகர்களுக்கு நன்றியை தெரிவித்து முதல்வருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்பெறாமல் பேரவை ஒத்திவைக்கப்படுகிறது. வணக்கம்.